வெல்கம் டு மாம் ஆஃப் மீனு. இன்றைக்கி நம்ம பேபிஸுக்கு கொடுக்க போகிற எக் கிரம்பிள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எக்கு ரொம்ப ப்ரோட்டீன் ரிச். இதில் இப்போ ஒரு ஆவரேஜாக ஒரு எக்கில் 6 to 7 கிராம் ப்ரோட்டீன் ரிச் நமக்கு இருக்குது. அதனால் குழந்தைக்கு ஒரு ஃபுல் எக் கொடுத்துறது ரொம்ப ஹெல்த்தி. இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதை ஆவரேஜாக லைட் ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக நம்ம லைட்டாக பேன் சூடானோடனே கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ கொஞ்சம் சூடாகட்டும். எக்கில் ப்ரோட்டீன் ரிச் இருக்கு. அதே நேரம் ஃபிங்கர் ஈட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற பிள்ளைங்களுக்கு நம்ம எக் ஸ்க்ராம்பிள் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ நம்ம ஃபிங்கர் ஈட் ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் அவங்க ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தன்னாலே கொஞ்ச நாள் ஆகும்போது அவங்களாவே செல்ஃபாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கீ ஹீட் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு எக்கை அதோட ஓடு எதுவும் உள்ளே விழுந்துடக்கூடாது. அப்படியே கீயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு விஸ்க் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது குழந்தைங்க ஃபிங்கர் ஈட் பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாகிட்டு ஸ்க்ரபிள் ஆயிரும். இதில் பெப்பர் சால்ட் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். 1 year மேலே உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும் நீங்கள் வேணும்னா பெப்பர் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பிலோ 1 year நம்ம எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, ப்ளைனாக தான் கொடுக்கணும். சிலர் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிப்பாங்க, அது அவங்களோட விருப்பம். மற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த டைமில் நம்ம பெப்பர் சால்ட்டு சுகர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம கீ ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால கீ குழந்தைங்க வெயிட் கெயினுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப கருக விட வேண்டாம். ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டி பீஸாகவும் வேணாம், கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே போதும். இது 9 month ப்ளஸ் பேபிஸ்னால் அவங்களாவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது நமக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸி. ஃபிங்கர் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் இந்த மாதிரி எக் கிராம்பிள்ஸு, கேரட், பொட்டேட்டோ இதெல்லாம் ஸ்டீம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க செல்ஃபாகவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு டைரெக்டாக கொடுக்காமல் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குழந்தைக்கு ஊட்டி விடலாம். இல்லை அவங்களாவே செல்ஃபாக எடுத்து சாப்பிட்றதுக்கும் கொடுத்துக்கலாம். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இனி நீங்கள் உங்களோட குழந்தைக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பேபி ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.